ஹலோ, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். Hi, is everyone happy today? I believe all of you all are happy. ஒரு வாரம் கழித்து மறுபடியும் நம்ம சந்திக்கிறோம். We are meeting again after 1 week. நம்ம நிறைய காரியம் பார்த்துருப்போம் போன வாரம். We have seen a lot of things last week. போன வாரத்தோட அந்த செய்தி உங்க மனசுல பதிந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். I believe the sermon last week would be inside your hearts now. இப்போ நம்ம அந்த ஆராதனை தொடங்குறதுக்கு முன்ன ஒரு ஜெபம் செய்வோம். Before we start the service, let's do a prayer. எலிசபெத் ஜெபம் செய்வார். Elizabeth will pray. Dear Heavenly Father, I pray for this time, Lord. ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். I pray thank you for this service and for all of us who are gathered here. இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்தி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதியும். I pray that you will bless each and every one of us. ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆசீர்வதியும். God, I pray, Lord, that the sermon will be a sermon in season, Lord. வார்த்தையானது இந்த காலகட்டத்துக்குள்ள வார்த்தையாக இருக்கட்டும். That you help us to follow according to whatever we hear, Lord. எது கேட்கிறோமோ அதன்படி நடப்பதற்கு உதவி செய்யும். I pray that the whole service will be a blessed one for us. இந்த ஆராதனை முழுமையாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யும். I pray for all this in Jesus' name and give thanks. இதுவெல்லாம் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் அன்பின் தகப்பனே. Amen. Amen. Hallelujah. இப்போது நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். We're going to praise God. தேவன் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார். God is such a great God. அவரை நம்ம ஒவ்வொரு நாளும் ஆராதிக்க வேண்டும். We have to worship him every day. ஏனென்றால் அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் உயிரே அவர் கொடுத்தார். Because he died on the cross for us. அதனால இந்த 3 பாடல்கள் நாங்கள் கேட்கும்போது எல்லாமே அவரை ஆராதித்து அவரை பெருமை கொடுக்கிற ஒரு பாடல்களாக இருக்கிறது. So when we hear all these songs, it's about worshiping God and giving praise to him. நீங்கள் ஆத்மாவிலும் ஆவியிலும் அப்படியே தேவனோட நீங்க பிரசன்னத்திலே இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Please dwell in his presence while worshiping him. ஆராதிப்போமா? Shall we worship him? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன்.
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே.
அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எப்போதும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எந்நாளும் காப்பவரே. மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றீர், எனக்காய் ஏங்கி நின்றீர். தாகம் தாகம் என்றீர், எனக்காய் ஏங்கி நின்றீர். பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானி. பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானி. அன்பே கல்வாரி அன்பே,
உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திருரத்தமே தாய் உள்ளமே, தூய திருரத்தமே துடிக்கும் தாய் உள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. நினைத்து பார்க்கையிலே உருகுதையா, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா, நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபமாகணுமே, எல்லா மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபமாகணுமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுத
ஏசப்பா. நீங்க எல்லாரும் வந்து தேவனோட பிரசனத்துல போயிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். I believe all of you would have been in His presence, தேவன் உங்களை தொட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். and I believe God would have touched you. தொட்டாரா? Did He touch you? நிச்சயமா தொட்டிருப்பார். Definitely He would have ஏன்னா touched you. நம் தேவன் அன்புள்ள தேவன். Because our God is a loving God. இப்பொழுது வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா ஆண்டவர் வார்த்தையை கேட்க போகிறோம். Now we're going to listen to the Word of God. சரி, இன்னைக்கு உள்ள வார்த்தையை பார்த்தீங்கன்னா, நான் எதுக்கு ஜெபம் செய்யணும்? Why must we pray? நிறைய பேர் வந்து கிறிஸ்தவரால் இருந்தா பைபிள் படிக்கணும், ஜெபம் செய்யணும்னு சொல்லுவாங்க. Many Christians will say we need to read the Bible, we need to pray. ஜெபம்னா என்ன? What is prayer? ஜெபம்னா நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட பேசுகின்ற ஒரு காரியம். Prayer is communicating with God. அதுதான் ஒரே வழி. நம்ம பேசினாதான் ஆண்டவர் கேட்பார். That's the only way. When we communicate, then only God can hear. ஆனாலும் நம்ம கேட்கலாம், இல்லையே நமக்கு சொல்லாமலே ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுமே. But we can say maybe even if we don't say, God still knows what. அவர் வந்து பெரிய மகத்துவரானவராச்சு. He's such an almighty God. அவர் தானே எல்லாவற்றையும் கட்டுப்பாடுல வைக்கிறாரு. He controls everything. அப்போ எதுக்கு நம்ம வந்து இன்னும் அதிகமா சொல்லணும் அவர்கிட்ட என்னென்ன So why செய்யணும்? must we still say what do we need? அது ஒரு நல்ல ஒரு பெரிய கேள்வி. That is a very good question. அதனால தான் இன்னைக்கு அந்த கேள்விக்கு நான் பதிலுக்கு போறேன். So I'm going to give you the answer today. இங்க ஒரு ஆறு பதில்கள் இருக்கிறது. There are 6 reasons I'm going to give you. முதலாவதாக, First reason, நம்ம வந்து ஜெபம் செய்யறது வந்து தேவனோட குழந்தைகளாக இருக்கிறதுனால, அவர் நம்மளை நேசிக்கிறதுனால நம்ம வந்து பேசுறத அவர் கேட்கணும். because we are God's children and He loves to hear from us. எஸ், அவர் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு அப்பாவும் பிள்ளையும் வந்து பிள்ளைங்க வந்து பேசாம இருந்தானா அப்பாவுக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கும் இல்லையா? Just like a father and child, if the child doesn't speak to the father, wouldn't the father be upset? அதே போலதான் அவர் நம்மளை நேசிக்கிறனால நம்ம பேசுறத வந்து கேட்க ஆசைப்படுகிறார். In the same way, because He loves us, He wants to hear us. வசனம் பார்த்தீங்கன்னா செஃபானியா 3:17 If you all can refer to the verse, it's from Zephaniah chapter 3 verse 17. இந்த காரியம் அது சொல்லப்படுகிறது. You can see what is written there. ஏனென்றால் தேவனோட பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது அவர் நம் பிதாவாக இருக்கிறதுனால நம்மகிட்ட கேட்க ஆசைப்படுகிறார். Because we are His children, He loves to hear from us. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம பேசணும். Every day we must talk to Him. அது காலையிலயாவும் இருக்கலாம், ராத்திரியாவும் இருக்கலாம். Could be morning, could be evening. ஏன்னா சில பேர் வந்து நைட் ஷிஃப்ட் செய்யறதுனால அவங்க காலையில தான் வருவாங்க. அவங்க காலையில வந்து ப்ரே பண்ணிட்டு தூங்குவாங்க. Some people work night shifts, so they will pray in the morning and then they will sleep. சில பேர் வந்து காலையில வேலை செய்யறதுனா நைட்ல ஜெபம் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க. Some people who work in the morning will pray at night and then they'll sleep. எதுவா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல நாம பேச வேண்டும். Whatever it is, we need to pray to God every day. ஏனென்றால் தேவன் ஆசைப்படுறார், நமக்கு இருந்து கேட்கணும்னு சொல்லி ஆசைப்படுகிறார். Because God loves to hear from us. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, The second thing, நம்ம வந்து ஜெபம் பண்றது என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்து தேவனை சார்ந்து இருக்கிறோம், அவரை நம்பி இருக்கிறோம். so the second thing is we pray because it deepens our trust in God. அதிகமாக நம்ம பேசும்போது அவரை தான் நம்ம சார்ந்து இருக்கிறோம்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுகிறோம். So when we pray more, it means we trust Him more. பிலிப்பியர் 4:6-7 பார்த்தீங்கன்னா, Philippians chapter 4 verse 6 to 7, இந்த காரியம் அது வந்து சொல்லப்படுகிறது. you can see it says this. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ண நம்மளோட அந்த இதயம் வந்து தேவனை சார்ந்து இருக்கும். When we pray more and more, we will trust more and more in Him. ஆமென். Amen. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணோம்? நம்ம ஜெபம் பண்றது அது நம்மளை வந்து தேவனை நம்பி இருக்கிறதுக்கு. The third thing, the reason why we pray, is so that we can depend on God. பாருங்க, மனுஷங்களை நம்பி இருக்க முடியாது. We can't trust humans. We can't depend on humans. அவங்க சில நேரத்துல நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கிற நேரத்துல வாக்கு கொடுப்பாங்க. So, when the times when they are happy, they will give you a word. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆகும்போது காண போயிடுவாங்க. And then they will disappear when we have a problem. அப்போ நம்ம மனுஷனை நம்ப முடியாது. So we can't depend on humans. சில நேரத்துல நல்ல ஒரு காரியம், அதாவது ரகசியம் சொன்னா கூட அவங்க கிட்ட பேசினா நல்ல நேரத்துல ஒன்றும் சொல்ல மாட்டாங்க.
So if let's say you tell them a secret, during the happy times they would not tell anyone. நமக்கு ஒரு கெட்ட நேரம் வந்து விட்டனா If there's something wrong going on, உடனே வந்து நம்மளை பத்தி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. then they will talk bad about us. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. But God is not like that. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிற ஒரு பிதாவாக இருக்கிறார். God is a loving God. அதனால நீங்க அவரை நம்பலாம். We can depend on Him. அவர் நம்மளை கைவிட மாட்டார். He will never forsake us. நம்ம வார்த்தை கேட்கிறோம் இல்லையா, அவர் விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. He will never leave us nor forsake us. இந்த காரியம் நீங்க வந்து ஐசையா 40:26 பார்த்தீங்கன்னா இது அப்படியே அது எழுதியிருக்காங்க. நம்ம வந்து தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். So we can refer to Isaiah chapter 40 verse 26 to see about depending on God. எஸ். 4வது பார்த்தீங்கன்னா Fourthly, நம்ம ஏன் ஜெபம் பண்ணோம்? why should we pray? அது ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது. It gives us the chance நம்மளை வந்து சொல்றதுக்கு முழுமையாக தேவனிடத்திலே கொடுப்பதற்கு எப்படி பேசி கொடுப்பதற்குன்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பம் அது ஜெபம் செய்யும்போது. to express ourselves completely to God. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். I give you an example. சில நேரத்துல வந்து நமக்கு வந்து ரொம்ப வேதனையா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். Maybe at one point you're very hurt. அந்த ஒரு ஆள் வந்து உங்களை வந்து ஒரு வார்த்தை சொல்லி உங்களை புண்படுத்தி விட்டார். Someone has said something and hurt you. அழுவணும் போல தோணுது, அழுவவும் முடியல. You felt like crying but you couldn't cry. நீங்க யார்கிட்டயாவது சொல்லணும்னு சொன்னாலும் பயப்படுவீங்க, நம்ப முடியுமா முடியாதான்னு. You want to tell people but you don't know whether to trust the people also. நீங்க என்ன செய்யலாம்? ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க, ஆண்டவரே இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டாங்க இப்ப சொல்லிட்டு நீங்க மனம் விட்டு பேசி நீங்க ஜெபம் பண்ணலாம். So you can go to God and cry out to Him and tell God that God, this person has said this much about me, and you can cry to Him. மொத்தமாக நீங்க வந்து வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா ஆண்டவர் தான் கேட்கிறாரு. There's nothing to be shy of. You can express yourselves completely. சங்கீதம் 62:8 போட்டிருக்கு. Psalms chapter 62 verse 8. நம்ம வந்து அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு முழுமையாக தேவனிடத்திலே எல்லா காரியத்தையும் சொல்லி ஜெபம் செய்யலாம். So we can express ourselves completely to God. 5வது பார்த்தீங்கன்னா In number 5, நம்மளுடைய ஜெபம் வந்து தேவனோட இதயத்தை அசைக்கும். we pray because prayers move the heart of God. நிறைய வாட்டி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஜெபம் வந்து தேவனோட கைகளை அசைக்கும் என்று சொல்லி. We've heard prayer moves God's hand. கைகளை மட்டும் இல்ல, இதயத்தை அசைக்கும். Not only the hands, it also moves the heart of God. பாருங்க, நம்ம வந்து தேவனை முழுமையாக சார்ந்திருக்கும் போது, உறவு இருக்கும்போது, when we have a relationship with God, ஒரு அப்பா மகள் உறவோ, a father daughter relationship, ஒரு அண்ணன் தங்கை உறவோ, a brother sister relationship, இல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு உறவோ, or with our friends, ரொம்ப நெருக்கமா இருக்கிற அந்த உறவு வந்து தேவனோட இதயத்தையே மூவ் பண்ணும். The relationship that is very close will move the heart of God. அப்போ நீங்க வந்து ஜெபம் பண்ண தேவன் நினைப்பாரு, இந்த மக எவ்வளோ நேரம் என்ன நம்பி வந்து ஜெபம் பண்றாங்கன்னு சொல்லி அவர் மனம் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும், அதாவது நகர ஆரம்பிச்சிடும். So the more we pray and pray, it moves God's heart more and more. அவர் சீக்கிரமாக உங்க ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதிலை கொடுப்பார். He will listen to your prayer and give you an answer. இது எவ்வளோ நல்ல ஒரு காரியம் தெரியுமா? What a great thing it is. ஏன்னா நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட பேசி அவர் இதயத்தை வந்து அசைத்து அது நம்மளோட ஜெபத்தை கேட்கறது எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான காரியம். It's such a great thing that we can pray, move the heart of God and hear the answers to our prayers. ஏன்னா நம் தேவன் வந்து உயிரோடு இருக்கிற தேவன். Our God is a living God. நம்ம எப்போ வேணாலும் பேசலாம், எப்போ வேணாலும் நம்ம வந்து ஜெபம் பண்ணலாம். We can talk to Him anytime, we can pray anytime. 6வது பார்த்தீங்கன்னா Number 6, இந்த ஜெபம் பண்றது ஒரு அருமையான ஒரு வழி. we pray because it's an amazing way. தேவன் ஏற்கனவே இந்த உலகத்துல என்ன செய்றாரோ அதுல நம்ம வந்து பங்கு கொள்றதுக்கு ஒரு நல்ல வழி. That we get to be involved in what God is already doing in our world. பாருங்க, இந்த 1 தெசலோனிக்கர் 5:25 இந்த காரியம் போட்டிருக்கிறது. 1 Thessalonians chapter 5 verse 25. நம்ம வந்து அதிகமாக தேவன் நமக்கு கொடுத்த அந்த காரியத்தை இன்னும் நாம வந்து பங்கு விட்டு தேவனோட பிள்ளைகளாக, தேவனோட ஊழியக்காரங்களாக செய்யறதுக்கு. So we take part in what is already there in the world and we make it better. இப்ப பாருங்க, இப்ப இந்த COVID-19 நடக்குது.
So currently the situation of COVID-19, திடீர்னு வந்த ஒரு காரியம். it came suddenly. நம்ம யாருமே எதிர்பார்க்கல. Nobody expected it. அது வந்து கூடிய சீக்கிரத்திலே இந்த உலகம் முழுவதும் பரவிட்டு. So the moment it came, it started to spread all over the world. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. A lot of people are praying right now. தேவன் செய்த ஒரு காரியம் இன்னும் அதிகமாக நம்ம வந்து ஜெபம் பண்ணும்போது இந்த காரியம்லாம் கெட்ட காரியம்லாம் எடுத்து போடப்படும். So what God is doing is, as more and more people pray, He will definitely remove this sickness from the ஒரு world. பக்கம் பிரச்சனை வரும்போது இன்னொரு பக்கம் எழுப்புதல் வரும். When there is problems on one side, there will be revival on the other side. உங்களுக்கு தெரியுமா இந்த காலகட்டத்தில் அநேகர் வந்து தேவனை ரட்சிப்புக்குள் வழி நடத்தினார்கள். A lot of people were brought into salvation during this period. எப்படி என்றால் அவரோட அற்புதமான அந்த சுகம் அளிக்கும் வல்லமை அநேகரை தொட்டதினாலே தேவனுக்குள்ளார வந்தார்கள். Because of the healing, they were touched, and that's how they came into salvation. இப்போ பாருங்க, நம்ம டொமெட்ரி ஒர்க்கர்ஸ்லாம் வந்து அநேக சபை ஜனங்கள் போய் உதவி செய்கிறார்கள், சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. A lot of church members are actually going and giving food to the dormitory workers. இது வந்து ஆண்டவரோட திட்டம் தான். ஏன்னா அவ்விசுவாசை போய் இங்கே சந்தித்து உதவி செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் போட்டிருக்காரு இல்லையா? Because this is also part of God's plan. We are supposed to go into all the world and meet all the unbelievers. இப்போ இது ஒரு நல்ல ஒரு காரியம், நம்ம செய்யறதுக்கு ஒரு பங்காளியாக நம்ம இருப்போம். So we can actually get involved with this kind of things. அதனால நம்ம வந்து ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுவது வெறும் ஜஸ்ட் நம்மளோட தேவைகளை சந்திக்கிறதுக்காக சொல்லுவது அல்ல. A prayer is not just like a shopping list, like to say what's your needs. ஆனா இன்னும் அதை விட இன்னும் அதிகமான காரியம். It's a lot bigger than that. ஏன்னா நம்ம வந்து தேவனோட பிள்ளையாக இருக்கிறோம். Because we are His children. அவரை நம்பி இருக்கிறோம். We are trusting in Him. அவர் வந்து இன்னும் அதிகமாக நம்பணும்னு சொல்லி அவரை விசுவாசிக்கிறோம். We are depending on Him. அப்புறம் நம்மளை வந்து என்னென்னலாம் நமக்கு பிரச்சனை நல்லதோ கெட்டதோ நம்ம வந்து வெளிப்படையா சொல்லலாம் ஆண்டவர்ட்ட ஜெபத்துல. We are expressing ourselves completely. நம்ம வந்து தேவனோட இதயத்தை நம்ம வந்து அசைப்போம். We will move God's heart. அதே போல அவர் செய்கின்ற காரியத்திலே நாங்கள் பங்காளியாக இருப்போம். And we will get involved in everything that God is doing in the world. எல்லாருக்கும் என்ன தெரியும், ஜெபம்னா வந்து ஆண்டவர்ட்ட பேசுறது மட்டும்தான். Everyone knows that prayer is communicating with God. அதாவது உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கிறதுக்கு நீங்க கேட்கிற ஒரு லிஸ்ட் மாதிரி தான் நினைக்கிறாங்க. A lot of people think it's like a list to ask God for all your needs. ஆனா அதை விட நல்ல காரியங்கள் இந்த ஜெபத்துல நீங்க செய்யலாம். So you can do a lot more greater things in prayer. மதர் தெரேசா ஒரு வாக்கு சொன்னார். Mother Teresa said something. தேவன் வந்து இந்த உலகத்தை எப்படி வடிவாக மாத்துறதுன்னா ஜெபத்தினாலே. God shapes the world by prayer. இன்னும் அதிகமாக இந்த உலகத்துல ஜெபிக்கும் போது இந்த உலகம் இன்னும் அதிகமா நன்மையான உலகமாக மாறும். The more praying there is in the world, the better the world will be. இன்னும் வல்லமையாக அந்த சாத்தானை ஒழிக்கும் ஒரு வல்லமை பெற்றுக்கொள்ளும். The mightier the forces against evil. இப்போ வந்து காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வந்து ஈவலாக இருக்குன்னு சொன்னா கெட்டதுன்னு சொல்லும்போது இப்போ இந்த நோய் ரொம்ப கெட்டதாக இருக்கிறது. In the current situation, the thing that would be considered evil would be COVID-19. அது மட்டும் இல்லை, நிறைய காரியம் நடக்கிறது மற்ற நாட்டிலே. There's a lot of other things that's going on in the other countries as well. உங்க சொந்த ஜெபத்துல வைக்கிறதுக்காக நான் இப்போ சில காரியங்கள் சொல்கிறேன். I'll give you all a list for you all to do in your own prayer time as well. இப்போ பாருங்க, சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா அது கூடி குறைஞ்சிருக்கு COVID-19 கேசஸ். So in Singapore it increases and decreases. அதனால நம்ம ஜெபம் செய்யலாம், இது வந்து முற்றிலுமாக அதை எடுத்து போட வேண்டும் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்யலாம். We can pray for it to be completely removed. அதிகாரிகள், அதாவது இந்த பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்து சிங்கப்பூர் நல்லபடியாக நடத்துவதற்கு நீங்க ஜெபம் செய்யலாம். Pray for all the ministers to be able to govern the entire Singapore. மலேசியா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டேட்க்குள்ளார நீங்க டிராவல் பண்ணலாம். ஆனால் மலேசியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு வர்றதுக்கு இன்னும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. So Malaysia has actually opened their interstate travel, but they still can't travel from Malaysia to Singapore yet. அங்கே இப்போ நான் கேள்விப்பட்டேன், நம்ம மலேசியா பிரான்ச் சர்ச்லேருந்து இந்த மாதிரி கூடிய சீக்கிரத்தில் வந்து அவங்க வந்து 30 பேர் வச்சு சபை நடத்தலாம்னு சொல்லி. So in Malaysia, very soon they will be able to conduct church, but with 30 members. ஸோ நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்னா நீங்கள் ஜாப் பண்ணணும், இந்த மறுபடியும் தொடங்குகின்ற சபை
நல்லபடியாக நடக்க வேண்டும். So you all need to pray that the service that resumes will happen well in our Malaysia branch. ஆனா அதுல சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கம்யூனியன் கப்லாம் பிளாஸ்டிக் டிஸ்போசபிளா இருக்கணும், எல்லாருமே அந்த டெம்பரேச்சர் எடுக்கணும், அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இன்னும் இருக்கு. There are some restrictions like the communion cups need to be the disposable type and then you need to take temperature, just the normal precautions. ஆனா சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா 5 பேர் தான் பிரைவேட் வர்ஷிப் பண்ணலாம், பப்ளிக் வர்ஷிப் இன்னும் அவங்க கொடுக்கல. In Singapore, only private worship is allowed for 5 members, so it's not yet public yet. அதனால அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்மளும் சபைக்கு போய் ஜெபம் பண்ணணும், ஆராதனை செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. So pray that we also will be able to go to church and pray. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் நிறைய மரணங்கள் நடக்குது இது COVID-19னால. In India, in Tamil Nadu, there's a lot of deaths. அதனால அங்கேயும் வந்து தேவனோட கைகள் வந்து இறங்கி அவங்களெல்லாம் சுகப்படுத்தணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. Pray that God's hand will touch all the people. இந்த நார்தர்ன் இந்தியா பார்த்தீங்களா, இந்த மத்திய பிரதேஷ் அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லோக்கஸ் அட்டாக்னால சாப்பாடு குறைவா பஞ்சமாக இருக்குன்னு சொல்லி அநேகர் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. So if you see in Madhya Pradesh, there's a locust attack. So a lot of people are going without food now. There's a lack of food. அது பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு விஷயம் வந்து இப்போ ரொம்ப பரவலாக ஃபேஸ்புக்கில் நடக்குதுன்னா ஒடிசாவில் 14 வயசு பையனை வந்து கொண்டுட்டாங்க, கிறிஸ்டியன் பையனை. Another thing that's also ongoing is where 14-year-old kid was murdered in Odisha. எல்லாம் வந்து இந்த நல்ல பதவியில் இருக்கிற வந்து முஸ்லீம் தான் இருக்கணும், கிறிஸ்டின் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்லி சில காரியங்கள். பாகிஸ்தானும் அதே நிலைமை தான். Pakistan also the same condition as how the the North Indian Odisha, where there is a problem within the religions. So pray for that as well. Okay. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அமெரிக்காவில் அங்கேயும் நிறைய அந்த சேதங்கள், உயர் சேதங்கள் நடக்கிறது. In America also there's a lot of ongoing riots. riotனாலே சரி, அந்த COVID-19னாலும் சரி. And because of COVID-19 as well. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. So pray for it as well. நம்மெல்லாம் வந்து ஆண்டவர் பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு வெளிச்சமாக நல்ல சாட்சியாக வாழ வேண்டும். We need to be living testimonies for God. ஸோ தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணுறது எதுக்காக என்று நம்ம பார்த்தோம் இல்லையா? We saw what we are praying for. அதனால நீங்கள் இதெல்லாம் நினச்சி வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். So you need to pray. சும்மா கடமைக்கு ஜெபம் பண்ணாதீங்க. Don't pray for the sake of praying. இன்னும் அதிகமாக கிட்ட நெருங்கி போகிறதுக்கு, ஆண்டவர் கூட பேசுவதற்கு, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பழகிற அளவுக்கு நீங்கள் ஜெபம் வந்து ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும். So you should use prayer so that you can get closer and closer to God until you can be like a friend to Him. ஆமாம், நம்ம வந்து ஒரு நண்பராக மாற வேண்டும். Like a friend. சரி, நம்ம வந்து ஜெபம் செய்வோமா? Shall we pray? இப்போ ஜெபம் செய்வது வந்து என்னன்னா, நம்ம இந்த கேட்ட இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சிருக்கணும். So what we're going to pray for is so that we can remember everything that we've heard. எவ்வளோ நம்ம வந்து நிறைய வேலைகள் இருந்தாலும், no matter how much work we have, முதல் இடம் நம் தேவனுக்கே. First place is always for God. நீங்க அந்த நாளை தேவனை வச்சு ஜெபம் பண்ணி தொடங்கினா, if you start your day with prayer, அந்த நாள் முழுவதும் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும். the whole day will be a blessing. So let's pray. ஜெபம் பண்ணுவோம். Let's pray. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். God, we thank you for this day. ஆண்டவரே, இந்த நாளிலும் எதற்காக ஜெபம் செய்வேன் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். We learn why we are praying. ஆண்டவரே, அந்த ஜெபம் செய்வதற்கு ஒரு சோர்வு இல்லாமல் செய்வதற்கு உதவி செய்யுங்க. Help us to pray every day without any tiredness. முதல் இடம் கொடுத்து ஆண்டவரை உம்மை நோக்கி பார்த்து அந்த நாள் தொடங்கிறதுக்கு முன்னே உம்மை நோக்கி பார்த்து ஜெபம் செய்ய உதவி செய்யுங்க. Help us to give you the first priority and start our day with prayer. ஜெபம் செய்ய தெரியாதவங்களுக்குலாம் நீங்க கற்றுக் கொடுங்க. Teach those who do not know how to pray. ஜெபம் பண்றது உங்க கூட பேசுவதுதான். Prayer is communicating with you. எப்படி ஒரு குழந்தை அப்பாட்ட பேசுறாங்களோ அப்படித்தான் நாம பேச வேண்டும். Just like how a child speaks to the father, that's how we pray to you. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தின் காரியங்களை நீங்க உதவி செய்ய போறதுக்காக நன்றி. We thank you that you're going to help us with the prayers. சபை மக்கள் ஒவ்வொருவரும் ஜெப வீரனாக, ஜெப வீராங்கனையாக மாற வேண்டும். All our church members should become prayer warriors. அவங்க சொந்த காரியத்துக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டுக்காக, இந்த உலகத்திற்காக. Let us not pray just for ourselves, but for the country and for the world. ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் நீங்க சிருஷ்டிச்சீங்க ஆண்டவரே. You created the world. நாங்கள் வந்து உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும். We need to be the salt and the light.
ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கீங்க. You have a plan for everyone. ஆண்டவரே அந்த திட்டத்தை நீர் நிறைவேற்றும் அப்பா. Please fulfill the plan that you have. சபையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதியும். Bless each and every one of us by name. அவங்க தேவைகள் எல்லாம் நீ சந்தியும் அப்பா. You help to meet all of our needs. எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். We pray for all this in Jesus' name. Thanks. Amen. Amen. Praise the Lord. Praise. இப்போது வந்து நம்ம வந்து ஹோலி கம்யூனியனுக்குள்ளார வர போகிறோம். We're going to proceed to communion. எல்லாரும் தயாராக இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். I believe all of you are ready. எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறீங்களா? Have you all prepared the elements? தேவனோட வார்த்தையை கேட்போமா? Let's listen to the word. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 இருந்து நாங்கள் வாசிக்க போகிறோம். From 1 Corinthians chapter 11 verse 23. இயேசு கிறிஸ்து அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே On the night which Jesus was betrayed, he took bread. அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னோட சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். He took bread, and when he had given thanks, he broke it and said, "Take, eat, this is my body which is broken for you. Do this in remembrance of me." நம்ம ஒரு குடும்பமாக இப்போது வந்து பிரெட், அதாவது ரொட்டி எடுத்து சாப்பிட போகிறோம். We're going to partake of the bread together as one family. நம்ம வந்து ஒரு நிமிடம் நம்ம தேவனை நோக்கி பார்த்து செய்த பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்துவிட்டு நம்ம இந்த ரொட்டி எடுப்போம். Before we partake of the bread, take 1 minute to look to God and confess all of your sins. ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஒவ்வொருவரும் என்னென்ன வந்து நீங்கள் அறிக்கை செய்யணுமோ அறிக்கை பண்ணுங்க. Take the moment to confess your sins. சரி, நம்ம வந்து இப்போ எடுப்போமா? ஒரு குடும்பமாக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நம்ம உட்கொள்வோம். Let's partake of the bread as one family. சரி, எல்லாரும் வந்து அந்த பானத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்க. Let's take the cup in our hands. அந்தபடியே இந்த பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். At the same manner, he took the cup and said, "This is the cup of my New Testament in my blood. Do this as often as you drink it in remembrance of me." நம் தேவனை நினைவு கூர்ந்து, அவர் பாடு மரணத்தை நினைவு கூர்ந்து நாம் இதை ஒரு குடும்பமாக எடுக்க போகிறோம். Let's remember God and his crucifixion and do this. சரி, நம்ம ஒரு குடும்பமாக இந்த பானத்தை குடிப்போம். Let's partake of the wine as one family. வலது கையை ஏந்து கொள்வோம். Let's lift up our right hands தேவனை நோக்கி and பார்ப்போம். look to God. ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றி. God, thank you for this time. இந்த தருணத்தை, இந்த பரிசுத்த அந்த காரியத்தை செய்த கிருபைக்காக நன்றி. We thank you for the opportunity to partake of the communion. ஆண்டவரே, நாங்கள் நினைவு கூறுகிறோம். We are doing this in remembrance of you. உமது பாடுகளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. We remember the crucifixion. எங்களுக்காக உமது உடம்பு பிக்கப்பட்டது. Your body was broken for us. எங்களுக்காக உமது ரத்தம் சிந்தப்பட்டது. Your blood was shed for us. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you for that. நன்றி அப்பா. Thank you, Jesus. எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். All glory and honor be to you. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. ஆமென். Amen. ஆமென். ஹாய், எல்லாரும் வந்து காசு ரெடியா வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன காசுன்னு நினைக்கிறீங்களா? Have you all prepared your money? You wondering what money? அது வந்து தசமபாகம், காணிக்கையும். Your tithes and your offerings. நீங்கள் தேவனுக்கு கொடுக்க உற்சாகமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். I believe you all are very cheerful to give to God. இந்த காணிக்கை தசமபாகம் கொடுக்கறதுக்கு முன்னே எலிசபெத் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. Before you all give your tithes and offerings, Elizabeth is going to pray. எல்லாருக்கும் ஆங்கிலம் தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து மொழிபெயர்ப்பு செய்ய மாட்டேன். அவங்க ஆங்கிலத்திலேயே வந்து ஜெபம் பண்ணிடுவாங்க. For this prayer, I won't be translating. I hope everyone understands English. சரி, எல்லாரும் கண்களை மூடி தயாராக இருப்போம். Let's all pray. God, I pray for this time, Lord. God, I pray for the offering also, Lord.
God, I pray for each and every one of us who are gathered here, Lord. God, I pray that even as we are giving to you, Lord, that you will bless us back in return 100-fold also, Lord. God, I pray, Lord, that we'll be a blessing wherever we go also, Lord. God, I pray, Lord, that whatever we sow, we will reap, Lord. God, I pray that for all those hands that are unable to give, that you bless them so that they'll be able to give next week also, Lord. I pray, Lord, for all these in Jesus' name and give thanks. Amen. Amen. எல்லாரும் கொடுத்திருப்பீங்க விசுவாசிக்கிறேன். நீங்க தேவன் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். I believe you all would have given the offerings and tithes. God will bless you. Amen. இப்போது வந்து நம்ம கடைசி பாடலுக்கு வந்து விட்டோம். We've come to the last song. நல்ல உற்சாகமாக இந்த ஆராதனை முடிப்போமா? Let's end the service excitedly. நல்ல ஒரு praise song இது. It's a good praise song. நம்ம உற்சாகமாக பாடி துதித்து இந்த ஆராதனை முடிப்போம். Let's praise happily and end the service. Amen. Amen. Praise the Lord. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் ஈண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் ஈண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவா. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவா. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே. அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.
தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர், என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நீங்கள் எல்லாருமே இந்த ஆராதனை வந்து ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ பிலீவ் டுடேஸ் சர்வீஸ் இஸ் அ பிளஸட் ஒன் ஃபார் ஆல் ஆஃப் யூ. நம்ம எதுக்காக ஜெபம் செய்யணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம், பாடல்களை கேட்டோம், வசனங்களை பார்த்தோம். We actually had a praise and worship. We hear the word of God. We have done everything. I hope everything is in your heart. எல்லாம் உங்கள் மனசில் பதிஞ்சிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஜெபம் செய்து முடிப்போமா? அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நம்ம வந்து ஜெபம் செய்து இப்போ முடிப்போம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். Heavenly Father, we thank you for today's service, God. நீங்கள் ஆரம்பம் முதல் இறுதி வரை உமது பிரசனத்தினாலே நீர் வழிநடத்தினீர். You have led us from the start till the end. For that we thank you. தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் இந்த வாரம் முழுவதுமாக காத்து வழிநடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். God, throughout this whole week, be with us, guide us and lead us, God. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Thank you, Lord. நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தகப்பனே உமது அன்பும் பரிசுத்த ஆவியானவரும் ஐக்கியமும் அந்யோன்யமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. The grace of our Lord Jesus, the love of our Heavenly Father, the fellowship and the communion of the Holy Spirit be with you now and forevermore. இயேசுவின் நாமத்திலே ஆமென். In Jesus' name, amen. God bless you. See you next week. Praise the Lord. Hallelujah.